சரவண ஜோதியே நமோ நம. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் பெயர்ச்சி அடைய போகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதனையும், கெடுபலன்கள் ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு தமிழ் மாதம் மாசி 25ஆம் தேதி, ஆங்கில மாதம் மார்ச் 8ஆம் தேதி அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிர பகவான். ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்துள்ள சனியுடன் இணைகிறார் சுக்கிர பகவான். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறது. அதே போல மார்ச் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இணைகின்றார். 75 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் ஒன்று சேர்கின்றனர். வெவ்வேறான குணாதிசயம் கொண்ட இவர்கள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றனர். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12வது வீட்டில் சனியோடு சுக்கிர பகவான் குடியேறப் போகிறார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெளிநாடு செல்லும் யோகம் வரும். பண வருமானம் அதிகரிக்கும். பணம் வரும்போதே பத்திரப்படுத்துங்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். படிப்புக்காக கூட சிலர் வெளிநாடு செல்வார்கள். சுப விரய செலவுகள் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி போன்ற பொருட்கள் வாங்கலாம். விரய செலவு ஏற்படும் காலகட்டம் என்பதனால் அதை சுப விரய செலவாக மாற்றுங்கள். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியை வீட்டில் நடத்துங்கள் அல்லது யாருக்காவது வெள்ளி நாணயம் வாங்கி தானம் செய்யுங்கள். மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வாசம் செய்வார். இவ்வாறு நீங்கள் செய்யும் செலவு எதிர்கால முதலீடாக மாறும். சுக்கிர பகவானே உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியவராக மாறுவார். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பதே நல்லது. வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மை தரும். பணவரத்து அதிகமாகவே இருக்கும். பெரியோர்களிடம் பகைமையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் எந்த தடைகளும் இருக்காது. எந்த ஒரு வேலையையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகளில் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்தது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள். விருந்தினர் வருகையும் இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள். கடன் பிரச்சனை குறையும். வீண் அலைச்சல், வீண் பயம் குறையும். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீர்கள். கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். நட்சத்திர பலன்கள். பூராட்டாதி 4ஆம் பாதம். தாய் மாமாவிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி வரலாம். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரமும் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரம். புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும். செல்வ சேர்க்கை ஏற்படும். ஒருவரின் ஜாதகத்தின்படி
சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள், திருமண வாழ்க்கை, ஆற்றல், அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் கன்னி ராசியில் நீச்சமும் பெறுவார். சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும். மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம். குழந்தை பேற்றுக்கான திறன் குறையும். சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம். சுபிட்சம் கிடைப்பது உறுதி. மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம். இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும். பணம் இல்லாமலே வங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு. அதேபோல் பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளி போவதும் உண்டு. சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான். பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள். சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும். சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபமேற்றி 9 முறை நவகிரகத்தை வலம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருள்வார் சுக்கிர பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் என்பது ஐதீகம். சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம். வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள். வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும் ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும். ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக் கொள்ளலாம். அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக் கொண்டு 9 முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும். வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார். மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம். இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும். புது வீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிகப்பு ஆடைகளை அணிய வேண்டும். இதனால் சுக்கிரனின் தீங்கு புலன் குறையும். 33 கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வணங்குவது அவசியம். பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது. வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருட்கடாட்சத்தை பெறலாம். பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும். இந்து சமயத்தின் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள், அன்னதானம், நன்கொடைகள் வழங்குவது மிக நல்லது. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.